வீட்டுமனை வாங்குவதற்கு முன் என்னவெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பது பற்றி இன்றைய தினத்தில் நேற்று விரிவாக பார்த்தோம். இன்று மனை வாங்கும் போது என்னென்ன அம்சங்களை கவனிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். தனி ஒருவரிடமிருந்து ஒரு இடத்தையோ அல்லது வீட்டுடன் கூடிய சொத்தையோ வாங்கும் போது மூலப்பத்திரம் என்பது முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. மூலப்பத்திரத்தை முதன்மையாக வைத்தே பதிவுத்துறையில் வாங்குபவருக்கு அந்த சொத்து உரிமை செய்யப்படுகிறது. அந்த மனையினுடைய மூலப்பத்திரங்கள் எழுதி கொடுக்குறவருக்கு அந்த ரைட் இருக்கா, அவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது அப்படின்ற மூல தஸ்தாவேஜுகளை எது வரைக்கும் போகுதோ, சுமாராக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் இருக்கும், 20 ஆண்டுகள் இருக்கும், 30 ஆண்டுகள் பூர்வீகமாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தா ஆவணங்களே இருக்காது, வழியாக வம்சாவளியாக வந்த சொத்துன்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்து அத்தனை வருஷத்துக்கு உண்டான வில்லங்க சான்றிதழ்கள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு டோப்போ ஸ்கெட்ச், அதாவது புல வரைபடம், கூட்டு வரைபடம் இதெல்லாம் பார்க்கணும். சிட்டா அடங்கள்லாம் யார் பேர் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த மனை அங்கீகாரம் ஆயிருக்கா, அரசால் அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கிறதா, அதனுடைய ஜெனினஸ் மெய்த்தன்மையெல்லாம் பார்த்துட்டு ஸ்பாட் விசிட் பண்ணி திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் வாங்கணும். மேலும் அரசு அளவை எண்ணை வரைபடத்துடன் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இதுவே மாநகர பகுதியாக இருக்குமானால் TSLR என்று சொல்லக்கூடிய நகர புல எண்கள் பதிவேடு அடங்கலை கண்டிப்பாக கேட்டு பெற வேண்டும். லே அவுட் பகுதிகளில் மனைகள் வாங்குபவர்கள் DTP உரிமம் உள்ளதாக வாங்கும்போது மட்டுமே அரசின் அனைத்து சலுகைகளையும் பெற முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர் கட்டிட பொறியாளர்கள். இப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்துமே இப்போ பேரூராட்சிகள்லாம் கார்பரேஷன் லிமிட்டாக அதோட ஆட் ஆயிடுச்சு. கார்பரேஷனில் அந்த மாதிரி ஆட் ஆனால இந்த பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ இடையில கூட கலெக்டர் இதெல்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் எதாக இருந்தால் நம்ம லே அவுட்டு DTP அப்ரூவ்டோடு வாங்கணும் ஃபஸ்ட்டு. அது வாங்கினாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஓரளவு எல்லாமே கிளியர் ஆயிரும். மனைப்பிரிவுகளை வாங்கும் போது அரசு ஆணைப்படி பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் பற்றிய விவரங்களையும் சரியாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். தட்டச்சால் தயார் செய்யப்பட்ட மூலப்பத்திரங்கள் முதல் தற்போது பதிவுத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட கணினி ஆவணங்கள் வரை முறையாக சரிபார்க்கப்பட்ட பின்னரே ஒரு மனையை வாங்க வேண்டும் என்பது நில நிபுணர்களின் ஒரு கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.